கோயில் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஜனங்களும் நிறைய பேர் வர்றாங்க, எல்லாருமே விரும்புறாங்க. ஓகே. இப்போ கூட்டம்லாம் எப்படிமா இருக்கு? நிறைய இருக்கு. வியாழக்கிழமை எல்லாம் ஜனம் நிறைய வராங்க. ஏன்னா இந்த பகுதியில ஏற்கனவே 2-3 பாபா கோவில் இருக்கு. இது எவ்வளவு இருந்தாலும் ஸ்பெஷலா இங்கே இருக்கு? தான் வருது. இங்கே தான் நிறைய வராங்க. இங்கே அந்த சைட்லாம் கிடையாது. ஏன் இந்த அளவுக்கு 26வது தெருவுல கிடையாது, இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு ஆளுங்க வரல. ஆனா இங்க வந்து நிறைய பேர் வராங்க. இந்த கோவில் கட்டிருக்காங்க, எவ்வளவு ஃபேமஸா இருக்கு. தேர்ஸ்டே அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருக்குன்னு நினைக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப ஸ்பெஷலா இருக்கா? இந்த கோவில் அவர் தான் கட்டுறாருன்னு தெரிஞ்சதா உங்களுக்கு முன்னாடி? எப்போ தெரிஞ்சது உங்களுக்கு? அம்மா சொன்னாங்க. அதனால தெரிஞ்சது. எப்படி இருக்கு இந்த கோவில்? நல்லா தான் இருக்கு. நான் உள்ள போனேன் அன்னைக்கு, நல்லா இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க 5 நிமிஷம் அப்புறமா பாயாசம் கொடுப்பாங்கன்னு. எனக்கு பிரசாதம் கொடுப்பாங்க. எனக்கு அங்க போக முடியல, இவனுக்கு டான்ஸ் கிளாஸ் இருக்குன்னு நான் அவனு கூட போனேன். ஓகே. உள்ள போய் பார்க்கும்போது ஜாலியா இருக்கா? கோவில் எதிர்க்கே வீடு வச்சிருக்கீங்க. கண்டிப்பா தளபதி விஜய் அவர்கள் வந்துட்டு போறதே நல்லாவே பாத்திருப்பீங்க. இல்ல எல்லா டைமும் பார்க்கல, ஒரு டைம் மட்டும் பாத்திருக்கோம். ஓகே. எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு உங்களுக்கு இந்த இடத்துல இந்த கோவில்? எங்களுக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான். ஏன்னா ஷீரடி போக முடியாது, பாபா கோயில தேட்டு ஒரு இடம் போறது இது ரொம்ப இதா இருக்கு. எல்லா ஆரத்தி போறதுக்கு கொஞ்சம் வசதியா இருந்துட்டு கூட்டம் பொதுவாகவே எல்லா கோயிலுமே இருக்கும். இப்ப தளபதி விஜய் அவர்கள் கட்டின கோயில் சொல்லும்போது இன்னும் அதிகமா கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கு. வியாழக்கிழமை ரொம்ப கூட்டம், மத்த நாள் வந்து பரவாயில்லையா இருக்கு. சோபனா அவர்கள் வந்துட்டு போறாங்க. எவ்ரி தேர்ஸ்டே வராங்க மத்தியானம் ஆரத்திக்கு. வணக்கம். வணக்கம். தளபதி விஜய் அவர்கள் கோயில் கட்டியிருக்காரு, எப்படி இருக்கு? உள்ள எப்படி எல்லாம் இருக்கு? கோயில் சூப்பரா இருக்கு. நான் 2 மணி உள்ள போயிருக்கேன். சாப்பாடு வாரத்தில் தான் போடுறாங்க. இந்த கோயில் அவங்க அம்மாவுக்காக ரொம்ப இதை வேண்டி கேட்டிருக்காரு. வர்றது பொறுத்து தெரியாதுண்ணா. நல்லா இருக்கு. நாங்கள் 2 மணி போயிருக்கேன், நல்லா தான் இருக்கு. நான் சிறப்பாக பண்றாங்க. வியாழக்கிழமைலாம் நல்லா இருக்கு, நீட்டா பண்றாங்கண்ணா. அவர் முழுக்க அவங்க அம்மாவுக்காக தான் கட்டிருக்காரு. இந்த இடம் வாங்கி போட்டு இந்த இடத்த வாங்கி கட்டிருக்குது அவங்க அம்மாவுக்காக தான். வாரம் வர்றது வெளியே தெரியாம போயிட்டு இருக்காரு. யாருக்கும் சைலண்டா இருக்குண்ணா. அவர் வரது யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு யாரும் தெரியாது, ரசிகர்களுக்கு போது தெரியாது யாருக்குமே. நாங்களும் இங்கே தான் டெய்லி சுற்றுறோம், எங்களுக்கு தெரியாது. நீங்க நேரில் பாத்துருக்கீங்களா வந்துட்டு போறதெல்லாம்? இங்க வந்து 10 பண்ணல, வேற இடத்துல பார்த்துருக்கோம். இங்க பார்த்தது இல்லை. வர சோபனா மேம் இங்க வராங்க, அவங்க அப்பா அம்மா வராங்க கேள்விப்பட்டு நான் பார்த்தது இல்லை. சொல்லிருக்காங்க உள்ள அன்னதானம் சாப்பிட்டுருக்கோம் சொல்லிருக்காங்க. வராங்கன்னா நான் பார்த்தது. தளபதி விஜய் அவர்கள் கோயில் கட்டிருக்காரு, எப்படி இருக்கு? கோயில் சூப்பரா இருக்கு. நல்லா அம்மா கோசம் ஸ்பெஷலா பண்ணிருக்காரு. கோயில் செம்மையா இருக்கு. சாரு வராரு போறாரு. விஜய் சார் வராரு. எல்லாம் நல்லா இருக்கு கோயில். கடைசியா இப்ப விஜய் சார் வந்திருந்தாரு. இப்போ போன வாட்டி வந்து போனாரு. வரும்போது பெரிய அளவுக்கு கூட்டம் எல்லாம் இல்லையா? அவர் வருவாரு, போயிட்டு சாமியை பார்த்துட்டு கிளம்பிடுவாரு. ஓகே ஓகே. ஆனா அவரு தான் தெரியுமா மாஸ்க் போட்டு வரேன்னு சொல்றாங்க பாதி பேரு. அவர் தான் மாஸ்க் இல்லாதே வருவார் சார். அக்கா, இந்த கோவில்ல நம்ம தளபதி விஜய் அவர்கள் அவங்க தாயாருக்காக கட்டினான்னு சொல்றாங்க, வந்ததை பாத்தீங்களா? பாத்திருக்கேன். விஜயும் பாத்திருக்கேன், அவங்க அம்மாவையும் பாத்திருக்கேன். அவங்க வாரம் வேடக்கம்மனா வருவாங்க விஜய் அவங்க அம்மா. விஜய் சாரையும் பாத்திருக்கேன். லாஸ்ட் சாட்டர்டே இல்லாம முந்தின சாட்டர்டே வந்தாரு, பார்த்தேன். 2:30க்கு வந்தாரு. சரி, இங்க இருந்து பார்த்தாலே தெரியும். ஆனா நிறைய பேருக்கு இவர் கட்டின கோவில் தான் அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். அவங்க பப்ளிசிட்டி பண்ணாம வச்சிருக்காங்க, இப்பதான் இப்படியே வெளியே வந்திருக்கு. ஓகே. எவ்வளவு வருஷம் ஆச்சு இது ஸ்டார்ட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்? இது ஒரு இது 1 இயர் ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணி. கோயில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 மாசம் இருக்கும். 2 மாசம் ஆயிடுச்சு. இருந்தாலுமே எந்த பக்கமும் நியூஸ் வரல. ஆமா, பப்ளிசிட்டி பண்ணாம வச்சிருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் அவங்க அம்மாக்காக அந்த கோவில் கட்டியிருக்காங்க. தமிழகத்துல ஒரு நல்ல பொசிஷன் வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு இதெல்லாம் பண்ண நல்லா இருக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்த நீங்க சொல்லுவீங்க? முதல்ல இளைஞர்களை நல்ல டெவலப் பண்ணி கொண்டு வந்தாலே அதுவே போறோம். நாட்டு மக்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டி எல்லாருக்கும் கிடைக்கணும். குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு கிடைக்கிறது இல்லாம எல்லாருக்கும் எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைச்சா நல்லா இருக்கும். அது கிடைச்சாலே நல்லா இருக்கும் அப்படிங்கிறீங்க. கண்டிப்பா இளைஞர்களுக்கு ஒரு நல்ல நிலைமை வரணும் அப்படின்றது இன்னும் வருங்காலமே இளைஞர்கள் கையில தானே. ஆமா ஆமா, நல்லா இருக்கும். அப்ப இந்த இடத்துக்கு அவர் அடிக்கடிக்கு வர்றது உண்டா இல்ல எப்பனாதான் வராங்கன்னு சொல்றாங்க? பட் நாங்க ரெகுலரா கொஞ்சம் அப்படியே உள்ள வந்ததுனால பார்க்க முடியாதுல. அவர் எந்த டைம் வராரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி இது தளபதி விஜய் அவர்கள் கட்டுற கோவில் தான் தெரிஞ்சதா இல்ல எப்படிமா? ஸ்டார்டிங்ல தெரியல, அப்புறம் போக போக அப்படி கேள்விப்பட்டோம் அவர் தான் கட்டுறாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே தெரியும். அப்புறம் அவங்க அம்மா கும்பாபிஷேகத்துக்கு எல்லாம் வந்துட்டு போனாங்க, அவங்க அப்பா அம்மா. தளபதி விஜய் அவர்கள் இந்த கோவில் கட்டியிருக்காரு, எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கு. நீங்க இங்கதான் இருக்கீங்க, ஆப்போசிட் வீடு தான். பாத்துருக்கீங்களா தளபதி? இந்த கோவிலுக்கு நீங்க தான் அடிக்கடிக்கு பாட்டு பாடுறதா கேள்விப்பட்டிருந்தோம். என்ன மாதிரி பாடல் எல்லாம் பாடுவீங்களா உள்ள? அங்க ஹார்த்தி நடக்கிறத நாங்க அப்படியே பாடுவோம். என்ன பாட்டு பாடுவீங்க? அங்க ஹார்த்தில சொல்ற பாட்டு பாடுங்க. ஜெய் ஜெய் சாயிநாத் तेरा था मौलाए मन देवो समाशं संतरे वेयोबा कुमार सेनिता करीवो. நீங்க எத்தனை வருஷமா இந்த இடத்துல இருக்கீங்க? நான் 20 வருஷமா சுத்திட்டு இருக்கேன். இந்த கோவில் ஸ்டார்ட் பண்ணும்போது இது தளபதி விஜய் அவர்களோட கோவில் தான் தெரிஞ்சதா? நிறைய பேர் ஸ்டார்டிங்ல தெரியல. ஸ்டார்டிங் எங்களுக்கு தெரியாது. கட்டி முடிஞ்ச பிறகுதான் இங்க ரசிகர்கள் எங்க கஸ்டமர் வீடு அவங்க சொன்னாங்க, அவங்க பையன் இந்த கோயில் எங்களுக்கே தெரியாது கட்டினது. அவங்களே சொன்னாங்க ரசிகர். அது பிறகுதான் சொன்னாங்க. நாங்களும் ரசிகர் தான். நான் பெரம்பலூர் மாவட்டம், சொந்த ஊர்.
சொந்த பிறகு பழைக்கு வந்திருக்கோம். ஓகே அப்போ போய் தீபாவளி பொங்கலுக்கு ஊருக்கு போயிடுவோம். ஓகே. நானும் விஜய் தானே. அம்மாக்காக ஒரு கோவில் கட்டிருக்காங்க, எவ்வளவு பெருமையா இருக்கு. நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? நான் ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்குறேன். ரொம்ப பெருமையாக இருக்கு எங்களுக்கு. கும்பாபிஷேகம் எப்ப நடந்ததுமா அது? கும்பாபிஷேகம் வந்து ஜனவரி 21. ஓகே, அந்த டைம்லயே இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, அப்ப அன்னிலேருந்து இப்போ டே 1லேருந்தே கோவில் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. கோவில் அப்பயே ஸ்டார்ட் இது பண்ணிட்டு பாபா பக்தர்கள் நிறைய பேர் இருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் வரப்பிரசாதம் மாதிரி இங்க அமைஞ்சது யூஸ் ஆச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இன்னொன்னு இருக்கு. இந்த ஏரியாவும் கொஞ்சம் நல்லா என்ன சொல்றதுன்னா இந்த ரோட்ல நடமாட்டம் அதிகமாச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி தான், இங்க ஒரு பாபா கோயில் இருக்குன்ற ஒரு இருக்கு ஸ்பெஷலா போச்சு. அப்படின்ற மாதிரி. இல்ல என்னென்ன ஸ்பெஷலா இருக்கு? பாபா தான் ஸ்பெஷல். பாபா தான் ஸ்பெஷல். பாபா தான் ஸ்பெஷல். பாபா சீரடியிலேருந்து எடுத்து வச்சிருக்காங்க. டெய்லி 12 o'clock பூஜை நடக்கும். நைட் 9 o'clock ஒரு பூஜை நடக்கும். 12 o'clock நாங்கள் கண்டிப்பாக போயிடுறது டெய்லி. ஓகே. காலைல எத்தனை மணிக்கு திறக்கறாங்க, எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்றாங்க? காலைல ஒரு 6 o'clock ஓப்பன் பண்ணிடுவாங்க. 9 o'clock வரைக்கும் இருக்கும். 9 o'clock வரைக்கும். ஈவினிங் அது 9 o'clock 9 o'clock வரைக்கும் இருக்கும். நடுவுல வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆமாம், நடுவில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவங்க போய் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. தேர்ஸ்டே அன்னைக்கு இன்னும் ஸ்பெஷலா இருக்கும். இன்னும் அம்மா வர்றதுனால இன்னும் ஜனம் அதிகமா இருக்கு. கூட்டம் வரதாங்க. ஒரு தவறாம எல்லா வாரமும் வந்து வராங்க நாங்க பாக்குறோம் அவங்கள. டெய்லி நாங்க பாக்குறோம். அடுத்த வாரம் செல்ஃபி எடுக்கலாம்னு நினைக்கிறோம். பிளான் அத அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. முக்கியமானவங்களுக்கு மட்டும் கொடுக்கறதுனால நமக்கு நாங்க கொஞ்சம் லேட்டா போறதுனால வாங்க. அடுத்த வாரம் கண்டிப்பா வாங்கி. ஓகே ஓகே. விஜய் அவர்கள் எப்ப கடைசியா வந்தாரு? அவங்க பூஜை அன்னைக்கு தான் வந்தாங்க. ஓகே ஓகே. பூஜை அன்னைக்கு மட்டும் தான். அதுக்கப்புறம் இன்னும் வாங்க. ஓகேமா. அம்மாக்காக இந்த கோவில் கட்டிருக்காங்க, எவ்வளவு ஸ்பெஷல்? அம்மா கோசம் அவர் கட்டியிருக்காரு. ஸ்பெஷலா கோயில் அது. எப்படி பாக்குறீங்க தளபதி விஜய் அவர்கள்? தளபதி சார் வரணும் அவரு. நம்மளுக்குன்னு வரணும் அவரு. கண்டிப்பா அரசியல்ல வந்து அரசியல்ல வரணும் அவரு நம்மளுக்கு. ஏற்கனவே இந்த கொரட்டூர் அந்த பகுதியில வந்து ஒரு சின்ன பாபா கோயில் இருக்கு. என்ட்ரன்ஸ்ல ஒன்று இருக்கு, இந்த சைடுல ஒன்று இருக்கு. இந்த பகுதியில வந்து இப்போ இது ஸ்பெஷலா பாபாக்கு மட்டுமே இருக்கு. இந்த என்ன சொல்றதுன்னா மத்த கோயில்ல வந்து எல்லா சன்னதியும் இருக்கு. இங்க வந்து அந்த ஆரத்தி அப்படிங்கறது வந்து 3 வேளை அந்த 5 வேளை நடக்குது இல்லைங்களா? அதுவே ஒரு ஸ்பெஷலா இருக்கு. எல்லாருக்கும் அந்த ஆரத்தி அட்டெண்ட் பண்ற ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஓகே ஓகே.